ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜேஎஸ் டெக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெச்பி பயாஸ் பாஸ்வேர்டை வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, பாஸ்வேர்ட் இருக்க லேப்டாப்போட பயாஸ், மதர் போர்டில் இருக்கிற பயாஸ் சிப்பை எடுத்து அதை வந்து ரீப்ரோக்ராம் வேறு ஒரு டெலகிராம்லேயோ இல்லை பேட்காப்ஸ் ஏதோ ஒரு வெப்சைட்டில் இருக்கிற பயாஸை வந்து நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் ஈஸியஸ்ட் வேவா அதே பயாஸ், அதே சீரியல் நம்பர், மேனுஃபேக்சர், மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே மாறாமல் அதே பயாஸில் இருக்கிற பாஸ்வேர்டை மட்டும் ரீசெட் பண்ணிவிட்டு ஸோ திருப்பி நம்ம அந்த பின் ஃபைலே எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த இந்த ப்ராக்டிக்கலுக்கு நான் எடுத்திருக்கிற ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா ஹெச்பி ப்ரோபுக் சீரியஸ் 440G5 மாடல். இந்த பயாஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பயாஸ் லாக் இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ப்ரோபுக் சர்ச் பண்ணுறேன். இங்கே இருக்கு பாருங்கள், ஹெச்பி ப்ரோபுக்கு. அதோட மாடல், சர்வீஸ் ஸ்டாக்கு எல்லாமே இதில் இருக்கும். 5CD இதான் சீரியல் நம்பர், இது அதோட ப்ராடக்ட் நம்பர், மாடல் நம்பர். ஸோ இதே பயாஸை நம்ம இதில் இருக்கிற ஜஸ்ட் அந்த பாஸ்வேர்டை மட்டும் ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி இதே ஃபைலை வந்து நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணாலே போதும். அந்த பாஸ்வேர்டு மட்டும் கிளியர் ஆகிடும். அதை தந்து நம்மளோட சேம் அந்த யூனிட்டோட ஒரிஜினாலிட்டி மாறாது. ஐ மீன் அந்த சீரியல் நம்பர், ஃபீச்சர் பைட்டு, ஏன்னா இப்போது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஆக்டிவேஷன் கீ எல்லாமே நம்மளுக்கு அந்த ஃபைலில் இருக்கும். பட் நீங்கள் இதுவே தேர்ட் பார்ட்டி வேற யூனிட்டோட பயாஸை டவுன்லோட் பண்ணி வைக்கிறச்சில அது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஆக்டிவேஷன் எரர் அடிக்கலாம். அதுக்கப்புறம் வேற சீரியல் நம்பர் காட்டும். பயாஸ் மெனுவில் போனீங்கன்னா வேற சீரியல் நம்பர் காட்டும். மாடல் நம்பர் மாறி இருக்கலாம், ப்ராடக்ட் நம்பர் மாறி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் வே, ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் வே. வாங்க இந்த பயாஸ் எப்படி நம்ம ஈஸியஸ்ட் வேல நம்ம பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படுற டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி அன்லாக்கர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஹெச்பி சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னாலே பேட்கேப்ஸோட வெப்சைட்டோட லிங்க் வந்துடும். அவ்வளோதான். கீழே வந்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹெச்பி அன்லாக்கர். இதுலேருந்து டவுன்லோட் பண்ணணும்னா இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். வெப்சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கனாலே வச்சுருக்கேன். ஸோ லாகின் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். நான் அதை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து 2 டைப் ஆஃப் ஹெச்பி அன்லாக்கர் வச்சுருக்கேன். நான் ஒன்று இதில், அதுக்கப்புறம் பைத்தான் பேஸ்டு ஒர்க் ஆகிறதுல வச்சுருக்கேன். ஸோ அது வந்து இதுதான் ஈஸியஸ்ட்டு. இது வந்து நீங்கள் பேட்கேப்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஃபைலை வந்து ஜஸ்ட்டு ஒரே ஃபோல்டரில் போட்டு ட்ராக் பண்ணி இந்த ஹெச்பி அன்லாக்கரில் ட்ராக் பண்ணிங்கனாலே போதும். அது பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு அன்லாக் ஃபைல் கொடுத்துருச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ஃபைலை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா, இந்த அன்லாக்குடுன்னு இருக்கு இல்லைங்களா, இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பயாஸ் லாக்கே இருக்காது அந்த பின்னில். என்கிட்ட இன்னொரு ஆர்சி அன்லாக்கர் இருக்குது. இதுதான் அது. இதில் போட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். அந்த எஸ், ஏன்னா இது வந்து பைத்தான் பேஸ்டில் ஒர்க் ஆகுறது. இது கண்டிப்பாக இந்த ஆர்சி அன்லாக்கர் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு பைத்தான் தேவை. இது வந்து இஎக்ஸி ஃபைலில் இருக்குது. இஎக்ஸி ஃபார்மேட் இருக்கிறதுனால நம்மளுக்கு பைத்தான் ரெக்கார்டு கிடையாது. பட் ஆனால் இப்போது இந்த இந்த பயாஸை நான் ட்ராக் பண்ணதில் அதோட சீரியல் நம்பர், எஸ்கியூ ப்ராடக்ட் நம்பர், பில்ட் ஐடி, சிடி நம்பர், போர்டோட சிடி நம்பரு, அப்புறம் ஃபீச்சர் பைட்டு, விண்டோஸோட ப்ராடக்ட் எல்லாமே இதில் காட்டுது. பட் ஆனால் இதில் அது காட்டலை. ஜஸ்ட் ட்ராக் பண்ணி அன்லாக் ஃபைல் மட்டும் கொடுத்துருச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது ஓவர் ரைட் ஆயிடுச்சு. இந்த ஃபைல் தான் அது. இந்த ஃபைலை நீங்கள் ரீரைட் பண்ணாலே அந்த பயாஸ் பாஸ்வேர்டு வந்து கிளியர் ஆகிடும்.
சேம் ஒரிஜினாலிட்டியோட உங்களுக்கு மிஷின் பேனல்ல பேனல்ல என்ன சீரியல் நம்பர், என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ, அதே டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பயாஸ்லயும் நீங்க வந்துரும். ஜஸ்ட் நம்மளுக்கு பயாஸ் பாஸ்வேர்டு மட்டும் கிளியர் ஆயிடும். சரிங்களா? இதே மாரி நம்மளுக்கு டெல், லெனோவா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பா பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ற வீடியோஸ் நம்மளோட சேனல்லயே இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, கண்டிப்பா கோ த்ரூ பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இது உங்களுக்கு இந்த இந்த டூல்ஸ் வேணும்னா, இது வந்து நீங்க ஆர்சி அன்லாக்கர் வந்து பேட் கேப்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னோட இந்த பைத்தான் பேஸ்டு ஆர்சி அன்லாக்கர் வேணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு டெலகிராமோட லிங்க் குடுக்குறேன். நீங்க அதில போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த ஆர்சி அன்லாக்கர் ஒர்க் ஆகணும்னா, உங்களுக்கு பைத்தான் தேவைப்படும். பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படுற யாருக்கு இந்த வீடியோஸ் தேவைப்படுதோ, உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.